நிலையான மனதும் பூரண சமாதானமும் உங்களுக்கு தேவையா? உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உம்மையே நம்பியிருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்து கொள்ளுவீர். உறுதியான மனம், பூரண சமாதானம். ஏசாயா 26:3. உலகத்தில் உள்ளவைகளிலும் உலகத்தையும் உலகத்தில் உள்ள மனிதர்களையும் நமக்கு கிடைக்கிற சந்தர்ப்பங்களையும் பல சூழ்நிலைகளையும் நம்பி ஏமாந்து போயிருக்கலாம். ஆனால் இவை ஒன்றையும் நாம் நம்ப தேவையே இல்லை. இவை உலகத்தில் வாழும்போது பல மனிதர்களும் பல சூழ்நிலைகளும் பல காரியங்களும் நமக்கு அவசியம்தான். ஆனால் நம்முடைய உறுதியான பற்று எங்கே இருக்க வேண்டும்? தேவன் பேரிலே இருக்க வேண்டும். இப்படி இருக்கும்போது நம்முடைய மனது உறுதியாக, திடமானதாக, அசையாததாக இருக்கும். பூரண சமாதானத்தோடு தேவன் நம்மை காத்து கொள்ளுவார். ஒருவேளை இதுவரை அநேக காரியங்களை நம்பி ஏமாந்து போயிருக்கலாம். இன்னும் நீங்கள் அநேக காரியங்களையோ நபர்களையோ சூழ்நிலைகளையோ நம்பிக்கொண்டு இருக்கலாம். பணத்தை கூட நம்பிக்கொண்டு இருக்கலாம், ஆஸ்தியை நம்பிக்கொண்டு இருக்கலாம், நம்முடைய உடைமைகளை நம்பிக்கொண்டு இருக்கலாம். ஆனால் நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது, நாம் உறுதியாக பற்றி கொள்ள வேண்டியது, நம்முடைய மனம் உறுதியாக பற்றி கொள்ள வேண்டியது உம்மையே. உம்மையே என்று சொல்லும்போதே தேவனை மட்டும்தான், தேவனை மட்டும் நாம் சார்ந்து அவரை மட்டும் நம்பி ஜீவிக்கும்போது பூரண சமாதானம் நமக்கு கிடைக்கிறது. இந்த பூரண சமாதானத்தை அனுபவித்திருக்கிறீர்களா? ஒரே ஒரு முறை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் தேவனை மட்டும் நம்பி பாருங்கள். மற்ற எல்லாவற்றையும் விட்டு, மனிதர்கள் அவசியம், உலகத்தில் உள்ள பல காரியங்கள் நமக்கு அவசியம். ஆனால் நம்பிக்கை மட்டும், நிலையான நம்பிக்கையை நாம் யார் பேரில் வைக்க வேண்டும்? தேவன் பேரில் வைக்க கற்றுக்கொள்ளுவோம். அன்பின் பரம தகப்பனே, அப்பா, தேவாதி தேவனே, உம்மை உறுதியாய் பற்றி கொள்ளும்போது, உம்மையே நம்பி இருக்கும்போது நிச்சயம் எங்களுடைய மனம் உறுதியாயிருக்கும், பூரண சமாதானத்தோடு இருக்கும். இயேசு கிறிஸ்துவின் மூலமே